காலையில் பழையரும் கடைக்கு வந்து போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஏதாவது திங்ஸ் எடுத்து நம்மளால் சரி பண்ண முடியுமான்னு பார்க்கறதுக்காக அங்கே ஒரு குட்டி பொருளை பார்த்தே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோனி எரிக்சன் ஸ்பீக்கருங்க. இது சின்ன வயசில் வந்து இந்த சவுண்டு கேட்டது. இது கூட 2 ஸ்பீக்கர் வருங்க. சவுண்டு வந்து பட்டையை கலப்போம். இந்த சவுண்டை கேட்டு பார்க்கறதுக்காகவே இதை சரி பண்ணணும்னு எனக்கு தோணுச்சிங்க. சரின்னு சொல்லிட்டு இது கூட 2-3 திங்ஸ் வந்து எடுத்திருந்தேன். அவங்க தம்பிகிட்ட வந்து கேட்டு வந்து அதை மொத்தமாக கலெக்ட் பண்ணி வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. சரி இதை எப்படி சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இதில் ஸ்க்ரூவெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே எதுவும் வயர் கட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்டார் டைப்பில் வந்து தந்துருந்தாங்க. நல்லா பெரிய ஸ்க்ரூவாக இருந்துச்சுங்க. அதை வந்து 4 இதையும் வந்து கலட்டி அதை மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்பீக்கர்னால் நல்லா தாங்க இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. அது போக வயர் கனெக்ஷன்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வெளியே தான் வந்து பார்த்திங்கன்னா எலி கடிச்சிருந்துச்சு. அதனால் அந்த வயரை வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணிவிட்டு வயரை ஸ்லீப் பண்ணி விட்டு ப்ளஸ் மைனஸ் வந்து இருக்கிற மாதிரி 2 வயரும் கரெக்டாக வந்து எடுத்து விட்டுட்டேங்க. இதை வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து BAM 8403 ஆடியோ போர்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து ப்ளூடூத் ஆடியோ ரிசீவர் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதில் தான் கனெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். இது எல்லா திங்ஸுமே நம்ம விஜய் எலக்ட்ரானிக்ஸ்லேயே கிடைக்கும். நம்பர் தரேன், நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வந்து பண்ணி ஆர்டர் வந்து வாங்கிக்கோங்க. இதில் வந்து எல் அவுட்டு, நடுவில் கிரவுண்டு, ஆர் அவுட் இருக்கும். இந்த அவுட்டை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இந்த போர்டுக்கு வந்து இன்புட்டாக வந்து தரணும். அப்படின்னா தான் வந்து நம்ம ப்ளூடூத்லேருந்து எந்த சாங்னாலும் ப்ளே பண்ணலாம். இதுக்கு 5 வோல்ட் பவர் சப்ளை தருவோம். அங்கிட்டு 2 ஸ்பீக்கர் வந்து ரைட்டு லெஃப்ட்டில் எடுத்துக்கலாம். இது எல்லாத்துக்கும் வயர் கனெக்ஷன்னா அந்த மாதிரி வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இதில் வந்து பாருங்கள் வயர் கனெக்ஷன் கரெக்டாக வந்து பண்ணி எடுத்தாச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிடலாம். மேலே வந்து 2 இதையும் சேர்த்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 3.7 வோல்ட் பேட்டரி தான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். சிம்பிளான கனெக்ஷன்ஸ் தாங்க, அவ்வளோதான். இதுக்கடுத்து எல்லாத்தையும் வந்து கனெக்ஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பண்ணதுக்கடுத்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க கனெக்ஷன் வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்பீக்கரை வந்து இந்த இதோட சேர்த்து வந்து கனெக்ஷன் வந்து கொஞ்சம் வயரை எடுத்து பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்து எல்லாத்தையும் வந்து வயரிங் டேப்லாம் கொடுத்து ஃபைனலாக வந்து முடிச்சாச்சு. இதில் வந்து எதாவது சாங் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம், எந்த அளவுக்கு சவுண்டு வந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து ப்ளூடூத்தோட வந்து ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கிட்டேங்க. இதில் வந்து அந்த இதில் வந்து வந்துச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து ஒரு சாங்கை வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன். சவுண்டு வந்து செமையாக இருந்துச்சுங்க. இன்னும் 2 ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. இதோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள்.